வருஷம் ஜம்புதீபத்துல இருக்கிறது. ஜம்புதீபத்துல இருக்க வசிக்கிறவங்க வந்து எப்படி வந்து மற்ற பகவானுடைய அம்சங்கள்ல இருந்து வழிபட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அந்த ஜம்புத்வீபத்தினுடைய இந்த பரத கண்டத்தை தவிர மற்ற எல்லா வருஷங்களும் வந்து போம சொர்க்கமா கருதப்படுகிறது. இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய சொர்க்கமா கருதப்படுகிறது. அதுல பரத வருஷத்துல நாம எங்க இருக்கோம்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம பூமியானது இருக்குது. அதனுடைய இன்னொரு வியூ. ஸோ அந்த பரத வருஷத்துல இருக்கக்கூடிய 9 தீவுகள் என்னன்றது பார்த்தோம். ஸோ அந்த 9ல கடைசியா வந்து இருக்கக்கூடிய 9வது பிரிவு வந்து நாம பூகோளம். ஸோ இப்படி வந்து ஜம்புத்வீபத்தினுடைய மேருமலையினுடைய தென் திசையில இருக்கக்கூடிய பாரத வருஷம், அதுல 9வதா இருக்கக்கூடிய பரத கண்டம், அதுதான் நாம இருக்கக்கூடிய பூமி. ஸோ இந்த பரத கண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதுபடி ஸ்ரீ திருவேங்கட ராமானுஜர் அவர் வந்து அதை வந்து வரைந்து மகாபாரதத்தினுடைய கருத்தை வந்து உறுதி செஞ்சார். பரத கண்டம் இப்படித்தான் இருக்கு அப்படின்றது. ஸோ பரத கண்டம் நம்மள இருக்கக்கூடிய இந்த பூமி ஸ்டேஷனரி ஒரு இடத்துல வந்து நிலையா நிற்குது. ஸோ இது வந்து பூமி வந்து சூரியனை சுத்தல ஒரு இடத்துல நிற்குது அப்படிங்கிறது பார்த்தோம். அண்டார்டிகா பகுதியை வந்து அதை வச்சு விமானங்களுடைய பயணம் வந்து எப்படி வந்து அந்த பகுதியை வந்து தொடர்றது கிடையாது. அந்த பகுதியானது எப்படி வந்து நிலையா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் பிரம்மாண்டத்தினுடைய 4 திசைகளா ட்ரூ நார்த், ட்ரூ சவுத் அது என்னன்றதை பார்த்தோம். சங்கல்ப மந்த்ரா பிஃபோர் ஸ்டார்டிங் யஜ்ஞா. ஸோ யாகம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து சொல்லப்படுகின்ற மந்திரம். ஸோ அதில் வந்து பிரம்மாவனுடைய காலம், அவர் வந்து எந்த பகுதியில் வந்து அவருடைய ஆயுட்காலம் என்னவா இருக்கிறது. ஸோ ஆத்திய பிரம்மண த்வித்திய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே, அந்த ஸ்வேத வராக கல்பத்தினுடைய வைவஸ்வத்த மனு அவருடைய பீரியட். ஸோ அதில் வந்து 28வது மகாயுகம். ஸோ கலியுகத்தினுடைய முதல் பகுதி. ஸோ இப்படி வந்து இந்த இடம், காலம், நேரம் இது எல்லாத்தையும் வந்து துல்லியமா வந்து இந்த மந்திரத்துல வந்து எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதோட வந்து பார்த்தோம். ஸோ இதுல நான் ஒரு சின்னதா வந்து ஒரு வீடியோ அதை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப்டா. ஸோ அந்த வீடியோ நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ஒரே நிமிஷம். அதாவது இது வரைக்கும் பார்த்ததுல நம்மளுடைய பூமண்டலம், அந்த பூமண்டலத்துல நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி. ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா பாருங்க. எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து ஜூமிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து காரணதகஷாய் விஷ்ணு அவர்கிட்ட இருந்து பல எண்ணிலடங்காத பிரம்மாண்டங்கள் வந்து வருது. ஸோ அந்த பிரம்மாண்டத்தில் வந்து கர்ப்பதகஷா விஷ்ணு போகிறாரு. தென் அவர் வந்து முதல் நிலை படைப்பு, 2ஆம் நிலை படைப்பு. ஸோ இதெல்லாம் தாண்டி
எப்படி வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் ஆ அங்க வந்து நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது காரணாந்தக விஷ்ணு கிட்ட அவர்கிட்ட இருந்து நம்மளுடைய மப்பேடு பஜன் குட்டீர் அது வரைக்கும் நம்ம இப்போ போறோம். ஸோ ரெடியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு சின்ன பிரம்மாண்டம் இதை நான் ஜூம் பண்ண போறேன். அதை பாருங்க. இந்த ஒரு பிரம்மாண்டத்தை நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே பிரம்மாண்டமானது பல அடுக்குகளால கவரப்பட்டிருக்கு. ஸோ அதோடைய கடைசி அடுக்கு மகத்தத்வா. ஸோ அது வந்து 44 குவாட்ரில்லியன் 444 ட்ரில்லியன் 444 பில்லியன் மைல்ஸ். அது முன்னாடியே பார்த்தோம். இது வந்து கடைசியான அடுக்கு. அந்த அடுக்கை தாண்டி நாம உள்ள போகும்போது அதுக்கு அடுத்தது வந்து அகங்காரம் அது வரும். இப்போ உள்ள போறோம். ஸோ இந்த அகங்காரம் அடுக்கு இது வந்து 6வது அடுக்கு. இப்போ உள்ள ஒரு அடுக்கா நாம உள்ள போயிட்டே இருக்கோம். காரணதேஷா விஷ்ணு, தென் மகத்தத்வா வந்தோம். தென் அது இப்போ வந்து உள்ள அகங்காரம் அந்த லேயர்ல இருக்கும். அது வந்து 4000 ட்ரில்லியன் மைல்ஸ். இப்போ அடுத்து உள்ள இருக்கக்கூடிய அடுக்கு ஈத்தர். இந்த ஆகாயம் இந்த அடுக்கு 400 ட்ரில்லியன் மைல்ஸ். இது வந்து 5வது அடுக்கு. அதை தொடர்ந்து உள்ள போறேன். இப்போ 4வது அடுக்கு ஏர், காற்றினாலான அடுக்கு. இது வந்து 40 ட்ரில்லியன் மைல்ஸ் இதனுடைய விட்டம். இதை தொடர்ந்து நாம உள்ள 3வது அடுக்குக்கு போறோம். இது வந்து ஃபயர், நெருப்பினாலான அடுக்கு. இது வந்து 4000 பில்லியன் மைல்ஸ். அந்த நெருப்பினால அடுக்கை தாண்டி நம்ம அது அடுத்த அடுக்கு வந்து நீரினாலான அடுக்கு. அது வந்து 400 பில்லியன் மைல்ஸ். ஒண்ணா இப்போ உள்ள வந்துட்டே இருக்கும். இதனுடைய அளவானது கற்பனைக்கு எட்டாத அளவு. அது வந்து நாம ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ 7, 6, 5, 4, 3 தாண்டி 2வது வந்திருக்கும். தென் அதுக்கு அடுத்தது நிலத்தாலான அடுக்கு, மிகப்பெரிய அடுக்கு 40 பில்லியன் மைல்ஸ். இந்த அடுக்கெல்லாம் தாண்டி நாம உள்ள வரும்போது நாம இருக்கக்கூடிய இன்னர் சர்க்கிள் பூமண்டலம். இந்த பூமண்டலமானது 4 பில்லியன் மைல்ஸ் அளவு கொண்டது. ஸோ இதே போல 10 மடங்கு வந்து பெரியது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கவரிங்ஸ் 7 லேயர்ஸ். இப்போ இந்த பூமண்டலத்தை நாம உள்ள போகிறோம். முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பூமண்டலமானது 7 தீபங்கள், 7 கடல்கள், அதைத் தொடர்ந்து ஸ்வர்ணபூமி, தென் லோகலோகா மவுண்டைன், தென் ஆலோக வர்ஷா. ஸோ இந்த ஆலோக வருஷமானது இங்க கடைசியா இருக்குது, பூமண்டலத்தினுடைய கடைசி பகுதி. அதை தொடர்ந்து நாம உள்ள வரும்போது லோகலோகா மவுண்டைன் அதனுடைய அளவு இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த லோகலோகா மவுண்டன் துருவலோகத்தினுடைய ஹைட்டு கொண்டது. அவ்வளோ பெருசு இந்த லோகலோகா மவுண்டைன். இந்த லோகலோகா மலைக்கு நம்ம கொஞ்சம் உள்ள போகும்போது அதுக்கு அடுத்தது வந்து ஸ்வர்ணபூமி. இங்க வந்து ஃபுல்லா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நகை தங்கம் இருக்கும், தங்கத்தால் ஆன இடம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்வீட் வாட்டர் ஓஷன், நன்னீர் கடல், தென் புஷ்கர தீபம். அதனுடைய நடுவில் வந்து மனசோத்ரா மலை, அதில் வந்து சூரியனானது சுற்றி கொண்டிருக்குது. அதுக்கு அடுத்தது தயிர் கடல். ஸோ இங்கே சூரியன் சுற்றுது. அதுக்கு அடுத்தது புஷ்கர தீபத்தை தாண்டி நாம் உள்ளே போகும்போது தயிரினாலான கடல். அதுக்கு அடுத்தது சக்க தீபம். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கடல். இதுக்கு முழுக்க வந்து பால்னால ஆன கடல். அதுக்கப்புறம் கிரௌஞ்ச தீபம். அதற்கு அடுத்தது நெய் கடல். அதற்கு அடுத்தது குஷத்வீபம். அதற்கு அடுத்தது மதுக்கடல். அதற்கு அடுத்தது சால்மலி தீபம். சால்மலி மரங்கள் அதிகமா இருக்குங்க. அதுக்கப்புறம் சுகர் கேன், கரும்பு சர்க்கரை கடல். தென் பிளக்ஷ தீபம். இந்த பிளக்ஷ தீபத்தை தாண்டி உள்ள போகும்போது முதல் தீபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர் ஓஷன். ஸோ இந்த கடலானது
நம்ம பார்க்கக்கூடிய கடல் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய கடல். இந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீபம் ஜம்பு தீபம். ஸோ அந்த ஜம்பு தீபத்தினுடைய 9 வருஷங்கள்ல தென் பகுதியில இருக்கக்கூடிய வருஷம், நாம இருக்கக்கூடிய வருஷம் பாரத வருஷம். இது மேருமலையினுடைய ஹைட்டு. ஸோ அந்த மேருமலையிலிருந்து கீழ வந்து கங்கா வருது. ஸோ அது வந்து நம்ம பாரத வருஷத்துக்கு வருது. ஸோ இந்த பாரத வருஷம் இங்க தான் நாம இருக்கோம். ஸோ மேருமலைக்கு தென்பகுதியில இருக்கக்கூடிய ஜம்பு தீபத்தினுடைய பாரத வருஷம். அந்த பாரத வருஷத்துல 9 தீவுகள் இருக்கு. அதுல ஒண்ணு தான் நாம. ஸோ பாரத வருஷத்துல இருக்கோம் நாம. ஸோ இந்த பாரத வருஷம் ஸோ இப்ப நம்ம பூமிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பூமிக்கு உள்ள நாம போறோம். நாம எங்க இருக்கோம் அப்படின்றது. ஸோ இங்க இந்தியா. ஸோ இந்தியாவை ஜூம் பண்றேன். அங்க தமிழ்நாடு. அங்க தமிழ்நாடு ஜூம் பண்றேன். நம்ம இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டை ஜூம் பண்றேன். நம்ம இருக்கக்கூடிய மப்பேடு பகுதி. மப்பேடு பகுதியை ஜூம் பண்ணும்போது நம்ம இருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பஜனை குட்டில். ஸோ இங்க இருக்கக்கூடியது நம்மளுடைய பஜனை குடில். இங்க சிவபெருமான் கோயில் அந்த ரோடு. ஸோ இதுதான் வந்து நாம இருக்கக்கூடிய பகுதி. Wonderful, Prabhu. Hare Krishna, Prabhu. Hari Hari. இப்ப நாம எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? ஓகே. அதாவது ஒரு விஷ்ணு கிட்ட இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் கண்ணுல படுவோமானே தெரியாத அளவுக்கு இருக்கு. எங்கேயோ இருக்கும், ஆனா இருக்கும், உள்ளதான் இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. குட் குட் குட். எஸ் ப்ரோ. ஸோ இப்போ இது வரைக்கும் நாம பார்த்தோம். இனிமே தான் வந்து பார்க்க போறோம். அந்த டாபிக்ல வந்து இன்னும் எவ்வளவு போகும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, வேர் வி ஆர் பார்த்தாச்சு. ஸோ வெர்டிகல் ஸ்ட்ரக்சர். பிஃபோர் கோயிங் டு வெர்டிகல் ஸ்ட்ரக்சர், நாம இந்த விஷயங்கள்லாம் வந்து பல கிரந்தங்கள்ல வந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாபாரத, ராமாயணா, பூகோள வரணம், வாயு புராணா, ஹனுமான் சலீஸ், குரும புராணா, சூரிய சித்தாந்தா, மார்க்கண்டேய புராணா. ஸோ நிறைய லிட்டரேச்சர்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பாகவதத்தினுடைய கருத்துக்கள் கூட வந்து மேட்ச் ஆகுது. குறிப்பா இந்த பூகோள வர்ணனம் ரொம்பவே வந்து மிக முக்கியமான ஒரு லிட்டரேச்சர். ஸோ அதுல வந்து இந்த வெர்டிகல் ஸ்ட்ரக்சர், இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் எலாபரேட்டா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுல வந்து பாகவதத்தினுடைய எல்லா கருத்துக்களும் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அந்த பூகோள வர்ணத்துல சில முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து நாம பார்க்கலாம். ஸ்ரீல வாதிராஜ் தீர்த்தா இவர் வந்து மத்வாச்சாரியனுக்கு அடுத்து வந்த ஸ்ரீ ஜெயதேவ தீர்த்தா, அவருக்கு அடுத்து வரக்கூடிய 3வது ஆச்சாரியா ஸ்ரீல வாதிராஜ் தீர்த்தா. 1480 இருந்து 1600 வரைக்கும் இருந்தாரு. 120 வருடங்கள். ஸோ அவர் வந்து மிக புகழ்பெற்றவர் வாதிராஜ் தீர்த்தா. அவர் வந்து வியாசதேவர் கீழே படிச்சதா வந்து சொல்லப்படுகிறது. அவர் வந்து பகவானுக்கு வந்து போகா அர்ப்பணிக்கும் பொழுது சாக்ஷாத் ஹயக்ரீவா பகவான் அவரே வந்து அவருடைய கால்களை வந்து இவருடைய தோல் மேல வைத்து இந்த போகாவை எடுத்துக்கிறாரு. ஸோ வாதிராஜ் தீர்த்தா ரொம்ப சுய பக்தர். ஸோ அவர் வந்து 120வது வயசுல சமாதி அடையும் போது அவர் வந்து ஒரு சுயசரி அவர் மூலியமா வந்து பெறப்படுகிறது. அவருடைய சுயசரிதை அவர் வந்து எப்படி எப்படிலாம் ஷீரோதகஷா விஷ்ணு வந்து பார்த்தது. ஸோ அதுக்கு இடையில வந்து அவர் பிரம்மாண்ட இந்த வருஷங்களை வந்து எப்படி பார்த்தாரு. ஸோ இந்த பூமண்டலம் எப்படி இருந்தது, அதுக்கு மேல சொர்க்கங்கள், அதுக்கு மேல வந்து உயர்லோகங்கள், கீழே இருக்கக்கூடிய
பாதாள லோகங்கள் இதெல்லாம் வந்து இந்த வர்ணனை எல்லாம் வந்து ஒரு அத்தியாயமா வந்து கொடுக்குறாரு. அது பேர் தான் விருந்தாவன ஆக்கியாயனம். ஸோ அதுதான் வந்து பின்னர் வரக்கூடிய மாதவர்கள் வந்து பூகோள வர்ணனம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்து அதை விளக்கியிருக்காங்க. ஸோ இந்த இந்த பூகோள வர்ணனம் இது கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் ஆப்த வாக்கிய அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு நபர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால வந்து பாகவதத்துக்கூடயே வந்து இது ஒத்து போகுது. அதனால இதுவும் ஒரு அத்தன்டிக் லிட்டரேச்சர் தான். ஸோ அதுல வந்து பிரம்மாண்டங்கள் நாம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம், அதே விஷயம் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்குது. 4 பில்லியன் மைல்ஸ் தொலைவு கொண்டது. அதாவது 500 மில்லியன் யோஜனாஸ். ஸோ யோஜனாஸ்ல இருந்து மைல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 4 பில்லியன் மைல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பூமண்டலம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த 7 தீபம் 7 கடல்கள், லோக ஆலோக வர்ஷா. ஸோ அது எல்லாமே அதே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டைல்ல கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா பாகவதம் வந்து ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா விளக்குது. இப்போ 7 தீபங்கள் 7 கடல்கள், லோக வர்ஷா, அந்த ஸ்வர்ண பூமி, ஆலோக வர்ஷா இதெல்லாம் தனித்தனியா விளக்குது. பட் இதுல வந்து எல்லாத்தையும் வந்து 3 பகுதியா பிரிச்சுட்டாங்க. லைக் நடுவில் இருக்கக்கூடிய 7 தீபம் 7 கடல்கள் சர்க்குலர் எர்த் ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஸ்வர்ண பூமி அண்ட் வஜ்ரலேபா அப்படிங்கிற இன்னொரு வைரம் நிறைந்த இன்னொரு லேண்ட் இருக்கு. ஸோ அது மற்றும் லோக மலை. ஸோ இதை வந்து இரண்டாவது பகுதியா பிரிக்கிறாங்க. மூன்றாவது பகுதி அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இப்படி வந்து பூகோள வர்ணத்துல வந்து சேம் விஷயம்தான். பட் இந்த டிஃப்ரெண்டா 3 பகுதியா வந்து பிரிச்சு பூமண்டலத்துல வந்து விவரிக்கிறாங்க. அதனுடைய அளவும் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே அளவு வந்து ஒன்றாக இருக்குது. ஸோ முதல் பகுதி 7 தீபம் 7 கடல். இரண்டாவது பகுதி அந்த தமசுன்னு சொல்றாங்க. லோக மலை அண்ட் ஆலோக வர்ஷா. தென் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதி மூன்றாவது பகுதி. ஸோ இது வந்து 1:2:4 இந்த ரேஷியோல வந்து இதோடைய சைஸ் வந்து இருக்கு. இந்த 7 தீபம் 7 கடல் பிளஸ் ஸ்வர்ண பூமி, ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து அவங்க வந்து ஒரு சைஸ் சொல்றாங்க. தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லோக மவுண்டைன் அதெல்லாம் சேர்த்து 71 மில்லியன் யோஜனாஸ். தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதி 142 மில்லியன் யோஜனாஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 500 மில்லியன் யோஜனாஸ், அதாவது 4 பில்லியன் மைல்ஸ். ஸோ இதுதான் வந்து டாப் வியூ. 7 கடல் 7 தீவு, ஸ்வர்ண பூமி, வஜ்ரலேபா, டைமண்ட் லேண்ட். அதே மாதிரி ஜம்பு தீபத்தையும் வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மேருமலை, இலாவழுத்தா, பத்ராஷுவா, ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பிரிக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவே முக்கியமானது. சுகதேவர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, ஜம்பு தீபத்துல வந்து நம்ம வருஷங்களா பிரிக்கும் பொழுது இந்த இடைப்பட்ட தொலைவு வந்து 9,000 யோஜனாஸ்ன்னு சொல்றாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இது ஃபுல்லா வந்து பரத வருஷம். அதுல பார்த்தோம்னாக்கா இங்க இருந்து இது வரைக்கும் 9,000 யோஜனாஸை தாண்டி இருக்கும். நம்ம இது ஃபுல்லா கணக்கு எடுத்தோம்னாக்கா சுகதேவர் வந்து எங்க இருந்து நீங்க கணக்கு எடுத்தாலும் சவுத் டு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எங்க இருந்து நிலப்பரப்பு 9,000 9,000 9,000 9 9 9 அப்படிதான் போகும். ஸோ அதுபடி வாதிராஜ் தீர்த்தா அவர் வந்து இதற்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மலையையும் கொண்டு வராரு. நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுல பாதிராஷ வருஷத்துல வந்து இந்த மலைகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா வந்து வாதிராஜ் தீர்த்தர் அந்த மலையை வந்து கொண்டு வராரு. பட் இந்த மலையை காட்டிலும் அது சின்னதுதான், அதனால அங்க சொல்லப்படலை. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது சுகதேவருடைய அந்த வார்த்தைகள் இங்க சரியா மேட்ச் ஆகுது. எப்படி பார்த்தாலும் 9,000 யோஜனாஸ், மேல இருந்து கீழே, சைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்.
ஸோ இது வந்து கடைசியா இருக்கக்கூடிய பரத வருஷத்துல பரத கண்டா அது வந்து 9,000 யோஜனாஸ். அதுல நம்மளுடைய கண்டம் இங்க இருக்கக்கூடிய 9வது டிவிஷன் நம்ம பரத கண்டா அது வந்து 1000 யோஜனாஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே பரத கண்டமானது நம்ம இருக்கக்கூடிய பூமியானது சுத்தல, ஒரு இடத்துல நிலையா தான் இருக்கு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து டைரக்ட் ரெஃபரன்ஸ் இதுல இருக்கு. இட் இஸ் நாட் பிளானட். நம்மளது வந்து கோள் கிடையாது. இது வந்து பரத கண்ட பரிமண்டலம் சொல்லுவாங்க மகாபாரத். ஸோ இது வந்து ஸ்பியர். இது வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கு. அனந்தராமு அப்படிங்கிறத வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும்பொழுது அவருடைய கன்க்ளூஷன் என்னன்னாக்கா, நம்மளுடைய பூமியினுடைய அண்டார்டிகா பகுதி அது வந்து ப்ரொஜெக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் லைக் அ கோன். நம்ம பூமியை வந்து ஒரு கோன் மாதிரியான ஒரு பெரிய மலைகளால தாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. தட் மீன்ஸ் அது மலைக்கு மேல அந்த பெரிய பெரிய கோலம், இந்த கூம்பு வடிவிலான அந்த மலைகள் மேல வந்து மலைகள் காணப்படுறதா சொல்றாரு. ஸோ மேபி வந்து இந்த பூமி வந்து அது மேல வந்து ஃபிக்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து ஸ்ரீ அனந்தராமு அவர் வந்து சொல்றாரு. ஸோ அதனால அடிப்பகுதி வந்து முழுக்க முழுக்க தட்டையானது கிடையாது. நாம வந்து பொதுவாக வந்து பார்க்கணும்னாக்கா இந்த பூமி வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா தெரியும். ஸோ அதே மாதிரி முழுக்க முழுக்க அடிப்பகுதி ஃபிளாட்டு கிடையாது. ஸோ அது வந்து அடிப்பகுதி கோன், இந்த கூம்பு வடிவிலான பெரிய மலைகள் வந்து அங்க அதனால வந்து தாங்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. பரத கண்டம் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ்டா இப்படி இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு தீவா இருக்கு நம்மளுடைய பரத கண்டம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம பரத கண்டத்தினுடைய அடிப்பகுதி வந்து அதிக அளவு தண்ணியை கொண்டது. மேற்பரப்பு மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட 29% ஆஃப் பரத கண்டா மேல இருக்கு நிலப்பகுதி. கீழே வந்து அதிகப்படியான தண்ணீர். அதுக்கும் கீழே போகும்போது நம்ம ஐஸ், இந்த பனிக்கட்டியில தான் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப கீழே போகும்போது இந்த அண்டார்டிகா பகுதியில முழுக்க முழுக்க முன்னாடி பார்த்த மாதிரி பரத கண்டமானது இந்த பனி மலைகளால தாங்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஃப்ளைட் வந்து அதோடைய ரூட்ஸ் வந்து அண்டார்டிகாவை கிராஸ் பண்றதே கிடையாது. சுத்திக்கிட்டு தான் போகும். இல்லை இப்படி போயிட்டு இப்படி போகும். இங்க ஆஸ்திரேலியால இருந்து சவுத் அமெரிக்காவுக்கு டைரக்டா அப்படி போக முடியாது. கீழே இப்படி சுத்திக்கிட்டு போவாங்க, இல்லைன்னா இப்படி போவாங்க. ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா வந்து பிளாக்டு. ஸோ ஃப்ளைட் ரூட்ஸ் நம்ம பார்த்தோம். அண்டார்டிகாவை தவிர்த்து மற்ற இடங்களை சுற்றி தான் போகுது. ஸோ பூமியினோட அடிப்பகுதி ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி ஜனவரி 9, 2011 அங்கே அப்போ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ளூ பலூன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து அண்டார்டிகா ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஜனவரி 9ஆம் தேதி வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டு 5வது நாள் வந்து இதை சுற்றி இங்கே வராங்க. தென் 10வது நாள் வெளியே போயிட்டாங்க. 15வது நாள் எல்லைக்கு போயிட்டாங்க. தென் கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் கழிச்சு ஆரம்பிச்ச இடத்த தாண்டிலும் வெளியே போயிட்டு அவங்களுடைய ட்ராவலை முடிச்சிட்டாங்க. February 11 அப்போ முடிச்சாங்க. ஸோ அவங்களால உள்ளே போக முடியல. நிறைய பேர் வந்து இதுல காணாம போயிருக்காங்க இந்த ரிசர்ச்ல. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய மலைகள் வந்து அங்க பார்த்ததா வந்து சொல்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் இதுல ஜம்பு தீபம், அதனுடைய மையப்பகுதி மேரு, அதுக்கு தெற்கு பகுதியில பரத வருஷத்துக்கு 9வது பிரிவா வந்து நம்மளுடைய பரத கண்டம் நிலையா ஒரு இடத்துல நிக்குது. ஓகே. ஸோ இப்போ பூமண்டலத்தை அதோடைய கிராஸ் செக்ஷன் வியூ இது.
பாதியா வந்து வெட்டினோம்னாக்கா அதோடைய வியூ. ஸோ பூமண்டலத்தினுடைய நடுப்பகுதி மேரு, இங்க நாம இருக்கோம் பரத கண்டா. தென் அதுக்கு மேல சன் அண்ட் மூன், இதை நம்ம முன்னாடி பார்க்கலாம். அதை தொடர்ந்து லோக்கலோக்கா மவுண்டைன். இந்த சூரியனுடைய வெளிச்சம் லோக்கலோக்கா மலையை தாண்டி வந்து வெளியே போகாது. ஸோ அதனால லோக்கலோக்கா மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற இடம் ஃபுல்லாவே வந்து இருள் பகுதி. அது மட்டும் இல்லாம இந்த பெரிய குழியானது இங்க இருக்கு, இந்த ஆலோக வருஷால, இந்த லோக்கலோக்கா மலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த பெரிய குழியானது ரொம்ப பாவம் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்கள வந்து இந்த பெரிய இந்த மலை மேல இருந்து கிட்டத்தட்ட துருவலோகத்தினுடைய ஹைட்டு கொண்ட அந்த மலை, ஐ திங்க் 5.1 மில்லியன் யோஜனாஸ், அவ்வளோ ஹைட்டில் இருந்து அவன் பாவம் செஞ்ச நபர்களை வந்து இங்கிருந்து கீழே தள்ளுவாங்க. அப்படியே அவங்களுடைய வேதனை வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அப்படியே வந்து இந்த இடம் இருக்கு. ஸோ இந்த பூமண்டலத்துக்கு கீழே 28 நரக்கலோகங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பின்னாடி வந்து தெளிவா பார்க்கலாம். இது வந்து பூகோள வர்ணத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து ஷார்ட்டா நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வரப்போகுது. நம்ம வந்து எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் வருது. அதற்காக தான் இந்த சப்ஜெக்ட்ல நான் போறேன். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து ஆக்சுவலா எடுக்க போற சப்ஜெக்ட்டுக்கே போவோம். அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். கீழே மேருமலைக்கு கீழே பார்த்தோம்னாக்கா, இந்த மேருமலையே வந்து பூமண்டலத்துக்கு கீழே 16,000 யோஜனாஸ் கீழே இருக்கு. அங்கிருந்து அதுக்கு கீழே அத்தல லோகம் இருக்கு. தென் அதுக்கு இது வந்து ஒவ்வொரு பாத்தல லோகமும் வந்து 10,000 யோஜனாஸ் அளவு நீள அகலம் உடையது. அதற்கு அடுத்தது வந்து 500 யோஜனாஸ் கேப். அதுக்கு அடுத்து வித்தல லோகம், அதுக்கு அடுத்தது வந்து 500 யோஜனாஸ் கேப். தென் சுத்தல 10,000 யோஜனாஸ் அளவுடையது. அதுக்கு அடுத்தது 500 யோஜனாஸ் கேப். தென் தலாத்தல லோகம், தென் கேப், தென் மகாத்தல கேப், ரசத்தல கேப், பாத்தாளா. இப்படி பாத்தாளுக்கு அடுத்தது கீழே 99,000 யோஜனாஸ் இங்கிருந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் இங்க. ஸோ கிராஸ் செக்ஷனல் வியூ இது. ஸோ இங்க பரத கண்டம் நாம இருக்கோம். அங்கிருந்து கீழே போனோம்னாக்கா 99,000 யோஜனாஸ் கீழே நரக்கலோகங்கள் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கபிலதேவர் வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறார் அப்படிங்கிறத வந்து கபிலதேவர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தார். ஸோ அதுல நம்ம பார்த்தோம், thus he has to pass 99,000 yojanas within 2 or 3 moments. சில முகூர்த்தங்கள்லயே 2-3 முகூர்த்தங்கள்லயே இந்த பாவப்பட்ட நபரானது இங்கிருந்து இது வரைக்கும் ஸோ 99,000 யோஜனாஸ் தொலைவு அந்த பாவப்பட்ட நபர் யம தூதர்களால இழுத்து செல்லப்படுறதா வந்து கபிலதேவர் சொல்றாரு. ஸோ அந்த தொலைவு தான் வந்து இங்க பார்க்கிறோம். இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு. இது வந்து 3வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். அதற்கு கீழே அஷ்ட திக்கஜாஸ், 8 மிக பெரிய யானைகள். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லோக்கலோக்கா மலை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய 4 யானைகளை பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய யானைகள் வந்து இந்த ஒட்டுமொத்த பூமண்டலத்தை வந்து தாங்கிட்டு இருக்கு. அது மேல 8 டைரக்ஷன், இந்த 4 டைரக்ஷன் பிளஸ் அதுக்கு இடையில ஸோ இந்த மாதிரி 8 யானைகள்னால இந்த பூமண்டலமானது தாங்கப்பட்டிருக்கு. அதனுடைய ரெஃபரன்ஸ் பல இடத்துல பார்க்கலாம். 8வது ஸ்கந்தத்தினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 5வது ஸ்லோகம்
இந்த அஷ்ட திக்கஜாஸ் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கடலை கடையும் பொழுது இந்த 8 யானைகள், 8 ஆண் யானைகள், 8 பெண் யானைகள் வந்து அங்கிருந்து வந்ததா சொல்லப்படுகிறது. ஸோ அந்த 8 ஆண் யானைகள் தான் இந்த அஷ்ட திக்கஜாஸ். ஸோ அதனுடைய பேர்லாம் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஐராவண, புந்தரிகா, வாமன, குமுதா, அஞ்சனா, புஷ்பதந்தா, சார்வபௌம, சுப்ரதிகா. அதுக்கப்புறம் 10வது ஸ்கந்தத்துல 62வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது அங்கே இந்த அஷ்ட திக்கஜாஸ் இதை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுல வந்து பானாசுரா பானாசுரர் வந்து சிவபெருமானுடைய துய பக்தர். அவர் வந்து சிவபெருமானை திருப்திப்படுத்தி 1000 கரங்களை வந்து பெறுறாரு. ஸோ அந்த 1000 கைகளை வச்சுக்கிட்டு அவனால சும்மா இருக்க முடியல, யாரையாச்சும் போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுடைய எண்ணம் இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்றது, யாரு கூடயாச்சும் சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு அவன் நினைச்சு அவன் என்ன பண்றான், அங்க இருந்து அவன் I went forth pulverizing mountains with my arms which were itching for battle, but even those great elephants fled in fear. அந்த கீழே இருக்கக்கூடிய அஷ்ட திக்கஜஸ் அந்த 8 யானைகளும் வந்து இவரை பார்த்து, பானாசுரனை பார்த்து பயப்படுது, அது கூட சண்டைக்கு போக முடியல. அந்த அளவுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் இங்க வருது, அஷ்ட திக்கஜஸ். அதுக்கப்புறம் பானாசுரன் எப்படி வந்து கிருஷ்ணரால வந்து தண்டிக்கப்பட்டான் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து அந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அந்த அஷ்ட திக்கஜஸ். இன்னொரு ரெஃபரன்ஸ், சாகர் மகாராஜ் அவருடைய 60,000 பசங்க இந்த அந்த குதிரையை வந்து மீட்கிறதுக்கு சாகர மகாராஜ் அவருடைய 60,000 பசங்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த பூமண்டலத்துல வந்து தொலைடுறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து 1000 யோஜனா அளவு. ஃபர்ஸ்ட் பையன் 1000 யோஜனா தோன்றான், அப்புறம் 2வது பையன் 2000 யோஜனா. ஸோ இப்படி 60,000 பசங்க 60,000 யோஜனாஸ் வந்து உள்ள தோண்டிட்டாங்க. அப் டு மகாத்தலா வரையும் வந்துட்டாங்க, குதிரையை காணும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி போயிட்டு குதிரை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்பா கிட்ட. அது மறுபடியும் தோண்டுங்க அப்படின்றாரு. அவங்க வந்து அவங்களோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றாங்க, வேற வேற டைரக்ஷன்ல வந்து அவங்க போறாங்க, தோன்றாங்க. ஸோ அப்போ போய் அவங்க தோண்டி கடைசியா வந்து பூமண்டலத்தினுடைய எல்லைக்கு வரும்போது அவங்க இந்த யானைகளை பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயமும் வந்து பாகவத்துல மேற்கோள் காட்டப்படுகிறது. தென் அகெயின் அவங்க வந்து இங்க வந்து அந்த குதிரை இல்லைன்னு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா வந்து வளர்ந்துன்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தாள லோகம் போயிட்டு அங்க வந்து பார்க்குறாங்க குதிரையை பார்க்குறது. அங்க அதுக்கப்புறம் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும், அது பெரிய கதை. ஸோ இப்படி பூமியினுடைய இந்த பூமண்டலத்தினுடைய திக்னஸ், அந்த 7 பாத்தாள லோகங்கள், ஒவ்வொரு பாத்தாள லோகம் 10,000 யோஜனாஸ். ஸோ 7 பாத்தாள லோகம், ஸோ 70,000 யோஜனாஸ். மேருமலை பூமண்டலத்துக்கு அடியில 16,000 யோஜனாஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு பாத்தாள லோகத்துக்கு இடையிலையும் 500 யோஜனாஸ். ஸோ 7 பாத்தாள லோகம், ஸோ அதற்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி 3000 யோஜனாஸ். அந்த பாத்தாள லோகம் அதை தாண்டி கீழே 11,000 யோஜனாஸ் இருக்கு, ரிமைனிங் கேப். ஸோ அதுக்குள்ளதான் வந்து இந்த எல்லா அஷ்டதிக்கஜாஸ், இந்த ஹெலிஷ் பிளானர்ஸ் அதெல்லாம் வந்து வருது. ஸோ இது மொத்தமா வந்து 1,00,000 யோஜனாஸ் பூமண்டலத்தினுடைய அந்த திக்னஸ். ஸோ அதுதான் வந்து இங்க பார்த்தோம். அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், இங்க பாத்தாள லோகம், ஹெலிஷ் பிளானர்ஸ், இந்த அஷ்டதிக்கஜாஸ், அதுக்கு கீழே ஆதிசேஷன் இருக்காரு. இந்த ஆதிசேஷன் வந்து இந்த அஷ்டதிக்கஜாஸ், இந்த பூமண்டலம் எல்லாத்தையும் வந்து தாங்கிறது வந்து ஆதிசேஷன் தான். அந்த ஆதிசேஷனுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கீழே வந்து வாயு கூர்மா இருக்காரு. ஸோ அவர் வந்து சேஷாவா இருக்கிறதுனால தண்ணியில வந்து ரொம்ப நேரம் வந்து நிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக ஒரு வஸ்து தேவைப்படுகிறது. ஸோ அது வந்து வாயு
கூர்மா வந்து இந்த கர்ப்பக்கடலை வந்து வராரு. ஸோ அவர் வந்து ஆதிசேஷனுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காரு. அந்த ஆதிசேஷன் வந்து இந்த அஷ்ட திக்கஜாஸ், தென் ரிமைனிங் ஃபுல் பூமண்டலாஸ், தென் அதுக்கு மேல இருக்கிற 4 யானைகள், ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆதிசேஷன் தாங்குறாரு. ஸோ அதோடைய ரெஃபரன்ஸ் பாகவத்துல இருக்கு. ஸோ வாயு கூர்மா, அதிசேஷ், அஷ்டதிக்கஜாஸ், பாத்தாளலோகா, திஸ் பூமண்டல், மேரு மவுண்டைன். ஸோ அதை சுற்றி 7 கவரிங்ஸ். ஸோ இது வந்து பூகோள வர்ணனம் அதில் இருக்கக்கூடிய ஒரு வரைபடம். சேம் பிக்சர். இங்கே மேலே அப்பர் பிளானட் சிஸ்டம், அதை சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸ். அவங்க வந்து இன்னொரு இந்த வாயு கூர்மா வந்து கர்ப்பக்கடல்ல இருக்கக்கூடிய இவர் வந்து வாயு கூர்மா. தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் எர்த் லேயர், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் வாட்டர் லேயர். ஸோ இந்த வாட்டர், இந்த நீர்ல வந்து விஷ்ணு கூர்மா இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த விஷ்ணு கூர்மா இந்த எர்த் லேயர், இந்த ஹோல் பிரம்மாண்டா இதை வந்து தாங்கிறதா சொல்றாரு. இவருக்கே வந்து இது சின்ன கடுகு மாதிரி கூட இல்லையா, ரைட்? இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்த பூமண்டலத்தை தாங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை. மேல ஒரு சின்ன நம்மளுடைய தலைமையில ஒரு சின்ன கடுகு, சின்னோண்டு ஒரு கடுகு போட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட்டை தான் இவங்க உணர்வதா சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து விஷ்ணு கூர்மா வந்து ஒரு சின்ன தூசியை தாங்குற மாதிரி தாங்குறாரு. அண்ட் தென் ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து நான் இதுக்காக பொறுமையா வந்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம இது வரைக்கும் பூமண்டலம் பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்கு? ஃபிளாட்டா இருக்கா? ஸோ பூமண்டலம் வந்து ஃபிளாட் தானே? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கேக்குதா நான் பேசுறது? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ பூமண்டலம் ஃபிளாட்டா வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தது வரைக்கும். பூமண்டலம் ஃபிளாட்டு தான். நம்ம வந்து டாப்ல இருந்து பார்க்கும்போது ஃபிளாட்டா தான் தெரியும். பட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிளாட். இது முழுக்க முழுக்க ஃபிளாட்டானது கிடையாது. இது வந்து ஒரு டெரஸ் டைப், ஒரு சின்ன ஒரு கூம்பு வடிவிலான ஒரு ஃபிளாட் பூமண்டலம். அப்படி இருந்தா தான் வந்து நம்மளுடைய டே நைட் கான்செப்ட், இந்த சூரிய கிரகணம், ஸோ இந்த எல்லா கான்செப்டும் பூமண்டலம் டெரஸ் டைப்பா இருந்தால் தான் மேட்ச் ஆகும். அது வந்து நம்ம இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிஸ்கஷன் வந்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. டெரஸ் டைப், இந்த கூம்பு வடிவிலான பூமண்டலம் நம்மளுடையது. ஸோ அதில் வந்து இங்கே சொல்லப்படுகிறது லைக் இந்த மாதிரி. இங்கே ஜம்பு தீபா, தென் சால்ட் வாட்டர் ஓஷன், தென் லக்ஷத்வீபா, கரும்பு நீர்க்கடல். ஸோ இப்படி வந்து நம்ம இருக்கக்கூடிய பூமண்டலமானது இப்படி இருக்கு. இது வந்து வெறுமனே ஃபிளாட்டா இல்லை, இந்த மாதிரி டெரஸ் டைப்பா இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபிளாட்டா இருக்க மாதிரி பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ இட் இஸ் நாட் ஃபிளாட், இட் இஸ் டெரஸ், இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு கீழே தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ இதுக்கு அடுத்தது இது வந்து ரெஃபரன்ஸ் தான். இந்த மேருனுடைய டாப்ல இருந்து இந்த பாட்டம் ஆஃப் த பூமண்டலா, ஸோ அது வரைக்கும் வந்து 2 லட்சம் யோஜனாஸ் சொல்லப்படுறாங்க. ஸோ அது வந்து இந்த 2 லட்சம் யோஜனா, இந்த மேரு டாப்ல இருந்து இந்த பூமண்டலத்தினுடைய மேற்பரப்பு, இந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்பு புஷ்கர தீபா, அதனுடைய தொலைவு வந்து 0.2 மில்லியன் யோஜனாஸ், 2 லட்சம் யோஜனை தொலைவுகள் தான் சொல்றாங்க. நாம வந்து பூமி ஃபிளாட்டுன்னா, பூமண்டலம் ஃபிளாட்டுனாக்கா மேரு கிட்ட இருந்து புஷ்கர தீபா 1 லட்சம் கூட வராது. ஓகே. ஆனா இங்க சொல்லப்படுகிறது மேருல இருந்து புஷ்கர தீபா
இங்க இருக்கு. ஸோ அந்த புஷ்கர தீபா 2,00,000 யோஜனை தொலைவுடையதுன்னு சொல்றாங்க. ஸோ மேருல இருந்து இங்கவே வந்து 1,00,000 யோஜனை வந்துரும். ஸோ அத தாண்டி தான் வந்து 2,00,000 யோஜனஸ்னா அதுக்கு கீழ போகும். ஸோ புஷ்கர தீபா மேருல இருந்து 2,00,000 யோஜனாஸ் தூரம் கொண்டது. ஸோ அதோடைய வியூஸ். ஸோ இங்க பார்க்கிறோம் மேருமலை, ஜம்புதீபா, அதுக்கு அடுத்து வர ஓஷன், லக்ஷதீபா ஓஷன். ஸோ இது இன்னொரு வியூ. பூமண்டலம் பூமண்டலம் பிரம்மாண்டம் இது. ஸோ பிரம்மாண்டத்துக்குள்ள இந்த பூமண்டலம் இது வந்து டெரஸ் டைப். இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிளாட். ரொம்ப தட்டையானது கிடையாது. இப்படி இருக்கும். ஸோ அதனுடைய மேருல இருந்து புஷ்கர தீபா அதனுடைய ஹைட் 2,00,000 யோஜனாஸ். ஸோ மற்ற தீபங்கள் இது வந்து மானசோத்திர மவுண்டைன். இந்த மானசோத்திர மவுண்டைன் மேல சூரியன் வந்து சுத்திட்டு இருக்கு. So top of this Dhruva Lok. ஸோ இது வந்து லோக மலை துருவ லோகத்தினுடைய உயரத்துக்கு சமமானது. ஸோ ஏன் ஃப்ளாட்டா சொல்ல முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நம்மளுடைய பூமண்டலம் ஃப்ளாட்டா இருக்குது அப்படின்னா இங்க நாம இருக்கோம், ஜம்பு தீபத்தினுடைய ஒரு ஓரத்துல நாம இருக்கோம். சூரியன் வந்து நம்மளுக்கு மேல இருக்கு. ஸோ எங்க சுத்தினாலும் சூரியனோட வெளிச்சம் ஃபுல்லா நம்மளுடைய பரத கண்டத்துல படும். அப்போ சூரியன் வந்து இந்த ஹோல் டே 24 ஹவர்ஸ் சுத்தினாலும் நம்மளுடைய இடம் ஃபுல்லா 24 மணி நேரம் வந்து பகலா தான் இருக்கும். ரைட்? ஏன்னா வந்து எப்போ பரத கண்டத்துக்கு கீழே போகுதோ சூரியன் வந்து தட்சிணாயன பீரியட் அப்போ சூரியன் பரத கண்டத்துக்கு கீழே போகணும். ஓகே. ஸோ அப்ப அந்த தட்சிணாயன அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இது மேட்ச் ஆகாது. அண்ட் தென் அந்த பகலிரவு கான்செப்ட் வரணும்னாக்கா பூமண்டலம் ஃப்ளாட்டா இருந்தா வராது. பூமண்டலம் ஃப்ளாட்டா இருந்ததுனாக்கா சூரியனோட வெளிச்சம் முழுக்க 24 மணி நேரமும் பட்டுட்டே இருக்கும். அப்போ 24 மணி நேரமும் பகலா தான் இருக்கும். பகல் இரவு மாறாது. பகல் இரவு மாறணும்னாக்கா இது கீழே வரணும் சூரியன். ஆனா ஃப்ளாட்டா இருந்தா கீழே வர முடியாது. ஸோ இஃப் இந்த பூமண்டலம் டெரஸ்டா இருந்ததுன்னா அப்ப என்ன நடக்குன்னா ஓகே இது வந்து பூமண்டலம் டெரஸ் டைப் தான் அப்படிங்கிறது பாகவதத்திலையும் வந்து இன்டைரக்டா உறுதி செய்யப்பட்டிருக்கு, ஒரு விதத்துல டைரக்ட். 5வது ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 30வது ஸ்லோகம். கிங் பிரியவ்ரத் அவர் வந்து சூரியனுடைய இந்த பாதையை வந்து பின்பற்றி அவர் வந்து இது எப்படி வந்து பூமண்டலத்தை சுத்தி வந்தாரு அப்படின்றத பார்த்தோம். ரைட்? சூரியனுடைய பாதையை பின்பற்றி அப்படின்னாக்கா சூரியன் ஃப்ளாட்டா வந்து இப்படியே டிராவல் பண்றது கிடையாது. அவர் வந்து படிப்படியா வந்து மேல போவாரு, உத்தராயணத்தப்போ தென் கீழே வருவார். ஸோ அப்போ வந்து இந்த பாதை சுருங்கும், இப்படி ஆகும், தென் சின்னதாகும் சின்னதாகும் சின்னதாகும், இப்படி வந்து மேல போகும், கீழே வருவார் சூரியன். அதே மாதிரி சூரியனுடைய பாதையை பின்பற்றுறதுனால பிரியவரத மகாராஜ் 6 மந்த் கீழே மேல இருந்து கீழேயும் 6 மந்த் கீழே இருந்து மேலேயும் போறதா இங்க விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால டெரஸ் டைப்பா இருந்தா மட்டும்தான் இங்க சூரியன் இருக்கும்போது நம்மளுடைய பரத கண்டத்துல 12 ஹவர்ஸ் பகலாகவும் 12 ஹவர்ஸ் நைட்டாகவும் இருக்கும். சூரியன் இந்த சைடு வரும்போது இங்க பகல் இங்க இரவு. ஸோ டெரஸ் டைப்பா இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். பல விஷயங்கள் வந்து டெரஸ் டைப்பா இருந்தா மட்டும்தான் வந்து சாத்தியப்படும். அஃப்கோர்ஸ் அது வந்து பல புராணங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் தான் வந்து நான் முக்கியமா பார்க்கணும்னு நினைச்சது. இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும்னு நினைச்ச டாபிக்கே உள்ள போக போறோம். ஸோ வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூனிவர்ஸ்.
சாப்டர் 21 to 26 canto 5. ஸோ இதில் வந்து நாம் இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சாப்டர் 21 and 22 வந்து சன் அண்ட் மூன் அதர் பிளானட்ஸ், ஸோ அது வந்து எப்படி பொசிஷனிங் இருக்கு. அண்ட் 23 சிஷுமரா பிளானட்டரி சிஸ்டம். 24 25 கீழே இருக்கக்கூடிய லோகங்கள். தென் 26 நரக லோகங்கள் பற்றி பாகவதம் சொல்லுது. ஸோ இப்போ பாகவதம் போகிற ஃப்ளோவில் பார்க்குறோம். வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இந்த 7 தீவு, 7 கடல், லோக மலை, அலோக வருஷம், இதெல்லாம் சேர்ந்தது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த பூமண்டலம். இது வந்து டெரஸ் டைப்டு. ஓகே, கூம்பு வடிவிலான இங்க இந்த இடம் கூம்பு வடிவிலான ஒரு பூமண்டலம். ஸோ அதை வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே கர்ப்பக்கடல் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அகைன் இதுக்கு மேலே சென்டராக இருக்கக்கூடியது 7வது பிளானட்டரி சிஸ்டம் பூலோகா. தென் அதுக்கு மேலே வந்து 6 லோகங்கள் இருக்கு. புவர்லோகா, ஸ்வர்கலோகா, தென் மஹல்லோகா, ஜனலோகா, தப்பலோகா, சத்தியலோகா. தென் கீழே வந்து 7 லோகங்கள் இருக்கு. ஸோ இதுதான் வெர்டிகல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பாகவதம் ஃபர்ஸ்டா வந்து சன், அது வந்து எங்க இருக்கு, சன்னோட சேரியட். ஸோ இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், சன், சூரியன் வந்து நம்ம பார்த்தோம் இந்த புஷ்கர தீபம் 7வதா இருக்கக்கூடிய இந்த புஷ்கர தீபத்துல இந்த மானசத்ர மலை அது இருக்கிறதா நம்ம பார்த்தோம். அந்த மானசத்ர மவுண்டைன் அதனுடைய உயரம் 10,000 யோஜனஸ். இது வந்து 10,000 யோஜனஸ். தென் அங்கிருந்து 50,000 யோஜனஸ், ஐ திங்க் 50,000 யோஜனஸ். ஸோ 50,000 யோஜனஸ் கேப் விட்டு இந்த மானசத்ர மலைக்கு மேல 50,000 யோஜனஸ் மேல காற்றினால் ஆன ஒரு திக்கான ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல தான் வந்து சூரிய தேவர் அவருடைய தேர்ல பயணம் செய்யறாரு. அந்த ரோடு வந்து காற்றினாலான ஒரு பாதை. ஸோ அது மேல மானசத்ர மலையிலிருந்து 50,000 யோஜனஸ் மேல சூரிய தேவன் அவருடைய தேர்ல பயணம் செய்யறார். ஸோ இந்த பகுதி 40,000 யோஜனஸ். ஸோ மொத்தமா புஷ்கர தீபத்திலிருந்து சூரியன் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து 1,00,000 யோஜனை உயரம் கொண்டது. ஸோ இங்கிருந்து சூரியன் 1,00,000 யோஜனை இருக்கிறது. இந்த சூரியனுடைய தேர் ஒரு ஆக்சல் வந்து இந்த வீல். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த சக்கரம் ஒரே ஒரு சக்கரம் தான். அந்த தேர்ல வந்து ஒரு சக்கரம் மட்டுமே இருக்கும். அந்த சக்கரம் இந்த மேருமலையினுடைய அடிப்பகுதியில வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்க ஒரு பகுதி, இந்த வீல்ல ஒரு பகுதி, ஒரு ஆக்சல். இன்னொரு ஆக்சல் வந்து துருவலோகம், அதை இணைக்கப்பட்டிருக்கும். அதோடைய இன்னொரு எண்ட் வந்து சால்ட் வாட்டர் ஓஷன், அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சல் கூட இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி வந்து 2 ஆக்சல் வந்து சூரியனுடைய தேருக்கு இருக்கு. சூரியனால தான் வந்து இது இருக்கக்கூடிய லோகங்கள் ஒளிர்வடைகின்றது. இதன் மூலியமா தான் வந்து நம்ம வெளிச்சத்தையும் வந்து நெருப்பை வந்து தரணும், நெருப்பு சக்தி. ஸோ இது வந்து வெர்டிகலா பிரம்மாண்டத்துல நடுப்பகுதியில இருக்கு சூரியன். நம்ம ஹரிசாண்டலா எடுத்தோம்னாக்கா, ஹரிசாண்டலா சென்டரா இருக்கிறது மேரு. வெர்டிகலா எடுத்தோம்னாக்கா சூரிய தேவன் சென்டரா இருக்காரு. ஸோ வெர்டிகல் கால்குலேஷன் எல்லாமே சூரியன் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 0.1 மில்லியன் யோஜனாஸ் அபோவ் பூமண்டலம். ஸோ இந்த பூமண்டலத்துக்கு 1,00,000 யோஜனை மேலே இருக்கு சூரியன். இட் இஸ் இன் த மிடில் ஆஃப் அந்தரிக்ஷா ஆர் புவர்லோகா.
ஸோ இந்த பூமண்டலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் புவர்லோகா. அந்த புவர்லோகா 2,00,000 யோஜனை வெர்டிகல் டிஸ்டன்ஸ் உடையது. ஸோ அதோட சென்டரில் தான் வந்து சூரியன் இருக்கு. ஸோ சூரியனுக்கு மேலே 250 பில்லியன் யோஜனாஸ், சூரியனுக்கு கீழே 250 பில்லியன் யோஜனாஸ். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த செக்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எத்திரம் பார்க்கலாம். மாடுங்க இட்ஸ் லைக் சூரியனோட தேர். ஸோ அதோடைய ஒரு எண்டு மேருனுடைய ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணுறாங்க மாதிரி. தென் துருவலோகா ஃபர்ஸ்ட் ஆக்சல் கனெக்ட். ஸோ ஓகே, ஸோ இங்கே அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மவுண்டெயின்லேருந்து 50,000 யோஜனை தொலைவுக்கு மேலே வந்து சூரியனுடைய தேர் அது வந்து அதனுடைய பாதையில சுற்றி வருது. அது வந்து விண்ட் காற்றினாலான ஒரு தட்டையான பாதை. ஸோ இந்த சூரியன் இருக்கக்கூடிய பகுதி 40,000 யோஜனை தொலைவு. இதோடைய லென்த்து, இந்த தேருடைய நீள அகலம் பார்த்தோம்னாக்கா 36 லட்சம் யோஜனா நீளமுடையது, 9 லட்சம் யோஜனா அகலமுடையது. அந்த சூரியனுடைய தேருடைய நீள அகலம். அந்த சூரியனுடைய தேர்ல 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குது. அந்த 7 குதிரைகள் வந்து வேதிக் சந்தாஸ். நம்ம வந்து சந்தாஸ்ன்னு சொல்றோம். சந்தாஸ் அப்படிங்கிறது ஒரு பாகவத பகவத்கீதையில இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு குறிப்பிட்ட சந்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சந்தாஸே வந்து பெரிய டாபிக். அதுல வந்து 7 முக்கியமான சந்தாஸ். அதோடைய பெயர்கள் வந்து இங்க இந்த குதிரையினுடைய பேரா இருக்கு. காயத்ரி, அனுஷ்டு, ஜாகதி, பிரகதி, இந்த மாதிரி அதோடைய பெயர்கள் இருக்கு. ஸோ அருணதேவர் சூரிய தேவனுடைய தேரோட்டி. அந்த தேர்ல வந்து இவங்க 2 பேர் மட்டும் அந்த சூரிய தேவனுக்கு பக்கத்துல தேர்ல வந்து 60,000 அந்த முனிவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய சைஸ் பார்த்தோம்னாக்கா கட்டவல் சைஸ் தான் இருக்கும். இந்த சைஸ்ல வந்து சுத்தி உக்காந்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சூரிய தேவனை வந்து புகழ்ந்து விட்டுருவாங்க. அவங்களுடைய டியூட்டி அதுதான். சூரிய தேவன் வந்து பகவானுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத அவங்க வந்து பிரேயஸா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இவங்களும் சூரியனுடைய தேர்ல பக்கத்துல இருக்கிறவங்க கந்தர்வாஸ், அப்சராஸ், நாகராஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து சூரியனை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க பண்ணக்கூடிய கடமை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. And then இந்த ஹனுமான் சாலிஸ் துளசிதாசால எழுதப்பட்ட அந்த இலக்கியம், அதுல வந்து அவர் வந்து சொல்றார் சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது. அதாவது ஹனுமான் வந்து சூரியனை நோக்கி போறாரு. அப்படி போகும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த சூரிய தேவனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது. ஸோ அவர் சொல்ற ஜுக சாஸ்திர யோஜனா, ஜுக சகஸ்திர. இந்த ஜுக அப்படிங்கிறது ஒரு திவ்ய யுகம். ஒரு திவ்ய யுகம் தேவர்களுடைய கணக்கு. ஒரு கலியுகம் வந்து 1200 வருஷம் தேவர்களுடைய கணக்குல சமம். 4 யுகங்கள் சத்திய, திரேத, துவாபர, கலி, 4 சேர்த்து 12,000 வருஷம். இது 12,000 தேவ வருஷம். அது நம்மளுக்கு வந்து 43,20,000 வருஷம். தேவர்களுக்கு வந்து 12,000 வருஷம் ஒரு திவ்யயுகம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு திவ்யயுகம் இன்ட்டு சாஸ்திர யோஜனா 1000 யோஜனாஸ். ஸோ ரிசல்ட் 12 மில்லியன் யோஜனாஸ், 12 மில்லியன் யோஜனாஸ் சொல்லப்படுது. அதாவது 1,20,00,000 யோஜனாஸ். ஸோ அதை வந்து நீங்க மைல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னாக்கா 9,60,00,000 மைல்ஸ். ஸோ இந்த 9,60,000
சாரி 9 crores 60 lakhs 9,60,00,000 மைல்கள் தொலைவு பூமி கிட்ட இருந்து சூரியன் அதனுடைய தொலைவாக சொல்லப்படுகிறது. இது வந்து 15வது நூற்றாண்டுல துளசிதாசரால சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னாடியே வந்து பல ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் இந்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது மாடர்ன் சயின்டிஸ்ட் அக்யூரேட்டா இதே டிஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 crores 30 lakhs மைல்ஸ்ன்னு சொல்றாங்க. பூமி கிட்ட இருந்து சூரியன் வந்து 9,30,00,000 மைல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட இது கூட மேட்ச் ஆகுது. சேம் டிஸ்டன்ஸ். மேபி அவங்க இதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கலாம். தென் பிரம்மதேவர் பிரம்ம சமயத்தால வந்து பிரார்த்தனை பண்றார். சக்ஷுரேஷ சவிதா சகல கிரகாணம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யஸ்யாக்ஞயா பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஸோ திஸ் சன், இந்த சூரியன் வந்து இஸ் த ஐ. நம்ம இந்த உள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கு இது வந்து ஒரு கண் போன்று செயல்படுகிறார். சவிதா சகல கிரகாணம் ராஜா. இவர் வந்து சகல கிரகாணம் எல்லா கிரகத்துக்கும் ராஜாவா இருக்கார். சமஸ்த சுரமூர்த்தி ஒரு நல்ல ஒரு பெருமை மிக்க ஆத்மாவா இருக்கார். முத்திர் அசேஷ தேஜ ஒரு பிரகாசம் மிக்க ஒளி உடையவரா இருக்கார். எஸ் யாக்ஞயா யாருடைய கட்டளை? கிருஷ்ணருடைய கட்டளையின் பேர்ல பிரமதி சம்பிரத கால சக்ரோ அவருடைய காலச்சக்கரத்தினுடைய கண்ட்ரோல் கீழே சூரிய தேவன் தொடர்ந்து சுத்திக்கிட்டே வர்றார். அவருடைய கட்டளையின் கீழே, கிருஷ்ணரோட கட்டளையின் கீழே சூரிய தேவன் தொடர்ந்து சுத்திட்டு வர்றார். அத்தகைய பகவான் கோவிந்தனுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இதை பார்க்கலாம் பிரம்ம சமயத்துல. ஸோ சூரிய தேவனுடைய அந்த தேர் சில இடங்கள்ல வந்து செய்யப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது. ஸோ அவருடைய தேர் ஒற்றை சக்கரம் 7 குதிரைகள். அடுத்து இப்போ வந்து புஷ்கர தீபத்துல இருந்து 1,00,000 யோஜனை வந்து சூரியனுடைய இடம் சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து பாகவதம் விவரிக்குது. சூரியன் கிட்ட இருந்து 1,00,000 யோஜனை மேல நிலவு இருக்கு. இது நம்ம வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வெர்டிக்கலா பார்க்கும்போது, செங்குத்தா பார்க்கும்போது சூரியனை காட்டிலும் நிலவு 1,00,000 யோஜனாஸ் மேல இருக்கு. ரொம்ப ஹைட்டா இருக்கு. நம்மளுக்கு வந்து சூரியன் கிட்ட, சூரியனை காட்டிலும் 1,00,000 யோஜனாஸ் வந்து மேல இருக்கு, ரைட்? ஆனா ரேடியலா பார்த்தோம்னாக்கா நிலவு வந்து கிட்ட. இங்க இருந்து ரேடியல் டாப் வியூல இருந்து பார்க்கும்போது நம்ம பரத கண்டத்துல இருந்து நிலா கிட்ட. ரேடியல் டிஸ்டன்ஸ், ஹைட்டு கிடையாது, நான் ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்றேன். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது சூரியன் வந்து தூரமா இருக்கும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து மேல பார்க்கும்போது நமக்கு மேல சூரியன், அதுல இருந்து 1,00,000 யோஜனாஸ் மேல வந்து நிலா. ஸோ ரொம்ப தூரத்துல இருந்து நிலா. ஸோ அந்த நிலாவில போயிட்டு எப்படி லேண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கு 0.1 மில்லியன் யோஜனாஸ். ஸோ 1,00,000 யோஜனா சூரியனுக்கு மேல நிலா இருக்கு. ஸோ அந்த நிலாவானது 2 பகுதியில பிரிக்கிறாங்க. எப்படி வந்து நம்ம இருக்கக்கூடிய பரத கண்டத்துல இங்க ஒரு பகுதியில வந்து இந்தியா, தென் அப்படியே ஆப்போசிட் அமெரிக்கா அப்படின்னு இருக்கிற மாதிரி, அங்கேயே வந்து நிலால வந்து ஒரு பகுதியில வந்து தேவர்கள், இன்னொரு பகுதியில வந்து பித்ருஸ் இருக்காங்க. ஸோ வளர்பிறை அப்போ சூரியன் படும் பொழுது இது கொஞ்சம் கவனிச்சு கேட்கலாம். நிலால 2 பகுதி, பித்ரு, சூரியன் அதனுடைய வெளிச்சம் இங்க படும்பொழுது தேவர்களுக்கு அது பகலாகவும் பித்ருக்களுக்கு அது இரவாகவும் அமையும். தேய்பிறை அப்போ தேவர்களுக்கு இரவாகவும் பித்ருக்களுக்கு பகலாகவும் அமையும். பார்க்கலாம். இது நம்ம இருக்கக்கூடிய பரத கண்டம். இது வந்து மெதகல, இது ஜஸ்ட் பிக்சர் வியூ, அண்டர்ஸ்டாண்டிங்காக.
இது வந்து டாப் வியூ, மேல இருந்து பார்க்கும்போது பரதகண்டா, தென் பக்கத்துல மூன் இருக்கு, தென் இங்க சூரியன். நிலா இங்க இருக்கும்பொழுது நம்மளுக்கு அங்க வந்து பௌர்ணமி, ரைட்? பௌர்ணமி அப்போ இந்த இந்த பிளேஸ், இந்த ஆரஞ்சு கலர் வந்து தேவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, இது வந்து பித்ருக்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அப்படியே வந்து நிலவு எப்படி சுத்தும், ரைட்? தேவா பித்ரு, தேவதாஸ் பித்ரு, தேவதாஸ் பித்ரு எப்படி இருக்கும். இங்க நிலவு இருக்கும்போது பௌர்ணமி அப்போ வளர்பிறையின் போது சூரியனோட வெளிச்சம் டைரக்டா அங்க வரும். ஸோ அப்போ தேவர்களுக்கு பகல், பித்ருக்களுக்கு இரவு. இங்க வரும்போது கொஞ்சம் மாறும். இங்க வரும்போது தேவர்கள் வந்து இந்த சூரியனோட வெளிச்சம் மறைக்கப்படும். அப்ப தேவர்களுக்கு இரவு, பித்ருக்களுக்கு பகல். ஸோ இப்படி மாறிட்டே வரும். ஸோ இது வந்து பாகவதத்துல வந்து சொல்லப்படுகிறது படிப்படியா. இது பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஒரு பகல் இரவு மாறிட்டே இருக்கும். And then another interesting fact, Rig Veda. ஸோ ரிக் வேதத்துல நம்மளுடைய பரத கண்டம் அதனுடைய டயமீட்டர் என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன, நிலவனுடைய டயமீட்டர் என்ன, நம்மளுக்கும் நிலாவுக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ். எர்த்தோட டயமீட்டர், நம்ம இருக்கக்கூடிய எர்த்தோட டயமீட்டர் 1000 யோஜனை அளவுடையது. இதோட 108 மடங்கு அளவுடையது சூரியனுடைய விட்டம், 1,08,000 யோஜனஸ். தென் இந்த அளவை 108 மடங்கு வந்து அதிகரிச்சோம்னாக்கா அதுதான் வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், டயகனல் டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து 11.664 மில்லியன் யோஜனாஸ். சேம் கால்குலேஷன் நம்மளோட மாடர்ன் சயின்டிஸ்ட் கொடுக்குறாங்க. எப்படிதான் மேட்ச் ஆகுதுன்னு தெரியல. சில விஷயங்கள்லாம் அப்படியே வந்து எடுத்த மாதிரி இருக்கு. இந்த 1000 யோஜனாஸ் இதை வந்து நீங்க மைல்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னாக்கா 12,000 கிட்ட வரும். ஸோ எர்த்தோட டயமீட்டர் 12,000 கிலோமீட்டர். மாடர்ன் சயின்டிஸ்ட் சொல்ற வேல்யூ 12,756. தென் சன்னோட டயமீட்டர் இதோட 108 மடங்கு 1,08,000 யோஜனாஸ். அதை மைல்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இதே அளவு வரும், 13,90,000, 13 lakhs வரும். அதே மாதிரி சன் அண்ட் எர்த் டிஸ்டன்ஸ் இந்த யோஜனாஸுக்கு வந்து நீங்க கிலோமீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னாக்கா இதே டிஸ்டன்ஸ் வருது. மாடர்ன் சயின்டிஸ்ட் இதே டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து எப்போ பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வேதங்கள் நம்மளுக்கு சொல்லிடுச்சு. தென் அகைன் எர்த்தோட டயமீட்டர் அது வந்து 108/400. ஸோ இத்தனை மடங்கு வந்து இதை நம்ம அதிகரிச்சோம்னாக்கா பெருக்கம்னாக்கா 273 யோஜனாஸ் அளவு. இதே அளவு நம்ம கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே 3476 கிலோமீட்டர்ஸ் நிலவனுடைய விட்டமா சயின்டிஸ்ட். நிலவுக்கும் நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த அளவை 108 மடங்கு வந்து நம்ம பெருக்கணும்னாக்கா 29,484 யோஜனாஸ். இதை நம்ம கிலோமீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3,80,000 கிலோமீட்டர்ஸ் வரும். சயின்டிஸ்ட் வந்து சொல்றது 3,84,400 கிலோமீட்டர்ஸ். ஸோ எல்லா டிஸ்டன்ஸுமே இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனா நம்மளுடைய சோகால் சயின்டிஸ்ட் பல கோடிகள் செலவு பண்ணி இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களால பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல, மேபி காப்பி அடிச்சிருக்கலாம். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. இதில் ஒரு சின்ன ப்ரோ ரெக்கார்டிங் பண்ணல, வேணான்னு பார்த்தேன்.
ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஜெஸ்டேஷன் தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யோஜனாஸ் வந்து கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் ஜஸ்ட். வேற எதுவுமே ரிக்வேர் ஸ்காலர்ஸ் தான் வந்து இப்ப இருக்க சயின்டிஸ்ட். ம். யோஜனாஸை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, குட் மேத்தமெட்டிஷியன்ஸ். அது வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட செய்வாங்க. ஓகே. ஸோ மூன் லேண்டிங் இஸ் பாசிபிள். மேட்ச் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஆக்சுவலா அவங்க வந்து இந்த கிலோமீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல வர அந்த ஆன்சருக்கு ஏத்த மாதிரி தான் வந்து இந்த விடையே இருந்திருக்காங்க. அதான் bro. அவங்க வந்து ரிக்வெஸ்ட் ஸ்காலர்ஸ் தான், நாட் சயின்டிஸ்ட். நம்ம படிக்காதனால நம்மளை ஏமாத்துறாங்க. வேதங்களை வாங்கி பண்ணாது. ஸோ இது வரைக்கும் எதனா கேள்வி இருக்கா? அப்புறம் இப்ப எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் வந்துச்சு இப்போ. இப்ப இந்த நரகலோகம் சொல்றீங்களா ப்ரோ, அந்த பாதாளோகத்துக்கு கீழே இருக்குன்ட்டு. இப்ப ஆக்சுவலா அந்த அதல விதல சுதலவே அதுவே வந்து நரகலோகத்துல தான் வருமா ப்ரோ? இல்ல அந்த பாதாளோகத்துக்கு கீழே தான் வந்து நரகலோகம் இல்ல வருமா? ஆக்சுவலி பாதாள லோகம் அப்படிங்கிறது கடைசியா இருக்கக்கூடிய அந்த 7வது லோகம். கீழே இருக்கக்கூடிய பாதாள பொதுவா வந்து அது வந்து கீழே இருக்கக்கூடிய சப்டெரேனியன் பிளானட் சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய 7 தாழ்ந்த லோகங்கள். எஸ் ப்ரோ. அத்துல வித்துல சுத்துல தலாத்துல மகாத்துல ரஷ்டத்துல லாஸ்டா பாதாள. அந்த நரகலோகம்ன்றது பாதாளோகத்துல வருமா? அந்த No, no, அதுக்கும் no. கீழயா இல்ல இது? நரகலோகம் அப்படிங்கிறது பாதாள லோகத்துக்கு கீழே. நம்ம பார்த்தோம்ல Yes, அந்த டயக்ராம்ல. ஸோ 99,000 yes, யோஜனாஸ் yes, yes, கீழே நரகலோகம். yes, bro. அது வந்து பின்னாடி வரும் ப்ரோ. அங்க வந்து ஷார்ட்டா பூகோள வர்ணனத்துல சொல்லக்கூடிய விஷயத்த புரியுது, ஷார்ட்டா புரியுது, சொல்லிட்டேன். புரியுது. Yes bro, yes bro. Okay bro, understand. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இதுல வந்து அதான் நீங்க சொல்லும்போது அந்த அண்டார்டிகா கண்டத்தாண்ட வந்து அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் போவான்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொன்னீங்க. சரியா என்னால கேட்க முடியல ப்ரோ. ஃப்ளைட் வந்து அண்டார்டிகாவோட மையப்பகுதிக்கு அந்த வழியா போயிட்டு டிராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி டிராவல் யாரும் அந்த ரூட் எனி வந்து ரீசன் ப்ரோ? அதுக்கு ஏதாவது ரீசன் சொன்னீங்களா ப்ரோ? எனக்கு சரியா கேட்க முடியல அந்த நேரத்துல. அதான் சொன்னேன்ல, பூமி வந்து ஃபிக்ஸ்டு. அந்த ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு மலை மேல ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ அந்த மலை தான் வந்து மலை இருக்கக்கூடிய பகுதி தான் அண்டார்டிகா. வந்து அந்த படத்தை காமிச்சா ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. அதாவது பரத கண்டம் நம்ம இருக்கக்கூடிய இடம் இப்படி வந்து தாங்கப்பட்டிருக்கு. கீழே வந்து கோன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மவுண்டைன். ஸோ அதுல வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் தாங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடம் தான் அண்டார்டிகா. ஸோ இங்க இருந்து பின்னாடி வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போக முடியாது. இப்படி இருந்து இதை பிளாக் பண்ணி அமெரிக்கா போக முடியாது. சயின்டிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க வந்து பூமி வந்து சுத்திட்டு இருக்கு, ஃபுல்லாவே வந்து குளம். ஸோ மேல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல. இந்த வழியா வந்து அவங்களால டிராவல் பண்ணவே முடியல. லைக் இந்த பலூன் ரிசர்ச் கீழே இருக்கக்கூடிய பகுதியில அவங்களால உள்ளே போக முடியல அண்டார்டிகா பகுதி. அங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மலைகள் இருக்கிறதா வந்து படங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்களால டிராவல் பண்ண முடியாது. இது பிளாக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இப்படி டிராவல் பண்ண முடியாது. ஓகே. எஸ் ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. வேற ஏதாவது வேதங்கள் படிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க சயின்டிஸ்ட். அதை வச்சு அதனாலன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் சரியா படிக்கல. வேற கொஸ்டின்ஸ்? நோ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நம்ம இன்னும் எப்படியாச்சும் பார்த்தோமான்னு தெரியல. எனி கொஸ்டின்ஸ்? இது வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரணும். ஏன்னா முதல் முறையா கேட்கறவங்க வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. ப்ரோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு குழப்பம் வருது ப்ரோ. அதுதான் குழப்பம் வருதுனாக்கா அது வந்து கொஸ்டின்ஸா நீங்க கேட்கணும், இது எப்படி அப்படின்னு. அப்படி கேட்டாதான் புரியும். எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. இன்னொரு வாட்டி கிளாஸ் நாங்க மறுபடியும் ரெக்கார்டிங் கேட்டாதான் ப்ரோ இன்னும் கொஞ்சம் அந்த அந்த உங்க ஸ்பீடுக்கு வந்து பிக்கப் பண்ணீங்களா அதை உள்வாங்கி கேட்கவே முடியும் ப்ரோ. உள்வாங்கி அதை கேள்வி கேட்கறதுனால இன்னொரு வாட்டி உள்வாங்கணும் மறுபடியும்.
இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட பாதி ஸ்லைட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இன்னும் பாதி போணும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், 1 ஹவர் போகும்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஃபாஸ்ட்டா நான் முடிச்சிடவா? ஒரு 1/2 அன் ஹவர்ல. மூன் கான்ஸ்டலேஷன். சரி, நான் இந்த 3ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த 3 மட்டும் நான் சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். தென் ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் வகுப்புல பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே. So is moon landing possible? So scientists, so-called scientists, அவங்க சொல்றது தான் வந்து பிரமாணம் அப்படின்ட்டு நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து நம்மளுடைய உறுதியில ஸ்திரமா இருக்கும். மகாராஜ் வந்து ஒரு லெக்சர்ல சொன்னார். நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இந்த மாதிரி டிஸ்கிரைப் அபவுட் மூன் லேண்டிங், மூன். ஸோ மூனை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஆன்சர் பண்ணுறாரு மகாராஜ். ஸோ இந்த மாதிரி நிலவில் வந்து சயின்டிஸ்ட் வந்து போனாங்க, அங்கே வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து கூடிய சீக்கிரம் வந்து அங்கே போயிட்டு வாழ்வாங்க. சம்திங் ஏதோ ஆன்சர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மகாராஜ் சொன்னார், இந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணனால தான் எனக்கு மார்க் எடுக்க முடிஞ்சது, இல்லைன்னா ஃபெயில் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்த சின்ன வயசுல இருந்தே மார்க் சிஸ்டத்துக்காக வந்து நம்மளுடைய பள்ளிக்கூட வகுப்புல சயின்டிஸ்ட் என்ன சொல்றானோ அதுதான் வந்து வேத வாக்கா எடுத்துக்கிட்டு ஸோ அதை ஃபாலோ பண்ண வச்சுட்டாங்க கட்டாயமா. ஆனா உண்மையில விஷயம் வந்து வேற ஒரு விஷயம். கெப்லர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சன்னுக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 lakh மைல்ஸ்ன்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து உள்ள மாடர்ன் சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க 9 crore 30 lakhs மைல்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ முன்னாடி ஒருத்தர் சொன்னானே, அவன் எப்படி சொன்னா, அவன் சொன்னது ஃபர்ஸ்ட் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து மறுபடியும் வந்து இவன் சொன்னது கரெக்டுன்னு சொல்றீங்க, எதுதான் உண்மை அப்படின்னு கேட்டா நோ ஆன்சர். இப்போ வந்து சயின்டிஸ்ட் மேல வந்து 100% வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. எவ்வளவு வேணா அவங்களுடைய ரிசர்ச்காக பணத்தை செலவழிக்க தயார். லேண்டிங். ஸோ இது வந்து வேதங்கள் சொல்லுது, கண்டிப்பா வந்து இங்க இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வருஷத்துல ஒரு லேண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு வருஷத்தையோ இன்னொரு கிரகத்தையோ அணுகவே முடியாது. அணுகணும்னா அதற்கான தகுதிகள் இருந்தாதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லுது. அது சாஸ்திரங்களுடைய பல இடங்கள்ல வந்து பார்க்கலாம். 8வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 3-6 ஸ்லோகம். அதுல வந்து பலி மகாராஜ் இந்திரர் கூட போரிடுறதுக்காக வராது. அவர் வந்து அங்க சொர்க்கலோகத்தை வந்து போறதுக்காக வராரு. ஸோ அப்போ வந்து இந்திரர் வந்து எல்லாரையும் கண்டிக்கிறார். பொதுவா திட்டுறாரு ஆக்சுவலி, அயோக்கியர்களே மூடர்களே அப்படின்னு. எந்தவித யோக ஸ்திதினாலையும் இல்ல பௌதிகமா செய்யக்கூடிய செயல்கள்னாலயோ இல்ல யந்திரங்கள்னால, பௌதிக யந்திரங்கள்னாலயோ ஒருத்தர் இங்க வரவே முடியாது. யார் வந்து அப்படி வரணும்னு நினைச்சு முயற்சி செய்யறாங்களோ அவங்கள வந்து நான் வந்து கீழே அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரர் வந்து சொல்றாரு. இது வந்து 8வது ஸ்கந்தத்துல பார்க்கலாம். அதோட சேம் எக்ஸாம்பிள் 9வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் 5-6 ஸ்லோகா. அதுல வந்து திரிஷங்கு அவர் வந்து விஸ்வாமித்ரர் அவருடைய சக்தியின் காரணத்தால அவர் வந்து திரிஷங்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு வந்து உயர்த்தப்படுறார். அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் இவன் திரிஷங்குக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு வரக்கூடிய தகுதி கிடையாது,
அதனால வந்து அவன் வந்து திரிஷாங்கு வந்து கீழே தள்ளுறாங்க. உடனே விஸ்வாமித்திரர் பார்த்து திரிஷாங்கு கீழே வர்றத வந்து பார்த்துட்டு திரிஷாங்கு திரிஷாங்கு விஸ்வாமித்திரர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கீழே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ உடனே விஸ்வாமித்திரர் வந்து அவருடைய சக்தினால மறுபடியும் மேல அனுப்புறாரு. தென் அகைன் அவங்க அங்க இருந்து சொர்க்கலோகத்துல இருக்கிறவங்க திரிஷாங்க கீழே அனுப்புறாரு. இவரு கீழே இருந்து மேல அனுப்புறாரு. இப்படி வந்து போயிட்டே இருக்கு. கடைசியில வந்து விஸ்வாமித்திரன் அவரு அந்த திரிஷாங்குக்காக வந்து ஒரு தனி பிளேஸே வந்து உருவாக்கி கொடுத்துட்டாரு. திரிஷாங்கு சொர்க்கா. ஸோ இப்பயும் வந்து நாம ஆஹ் திரிஷாங்கு வந்து அந்த தலைகீழ இருக்கக்கூடிய போஸ்டர்ல பார்க்கலாம். இந்த மாதிரி திரிஷாங்கு சொர்க்கா இட்ஸ் பிலோ ஸ்வர்கலோக். இங்க பார்க்கலாம். இந்திரர் வந்து கீழே அனுப்புறார், விஸ்வாமித்திரர் வந்து மேல அனுப்புறார். தலைகீழ இருக்காரு. ஸோ அப்படி வந்து ஒருத்தருக்கு சரியான தகுதிகள் இருந்தால் மட்டுமே அவங்க வந்து மற்ற கிரகங்களையும் வந்து அடைய முடியும். ஈவன் நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட போகலாம், ஆனா அந்த இடத்துக்கு உள்ள போக முடியாது. இப்போ மூணு வந்து சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்றாங்கனாக்கா அது வந்து அதை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா மூணுல உள்ள போக முடியாது, மூணுல லேண்ட் ஆக முடியாது. மூணுக்கு பக்கத்துல போகலாம், எல்லா போட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம். பட் மூணுல ஒருத்தரால லேண்ட் ஆகவே முடியாது. ம். இது ஃபார் எக்ஸாம்பிள், நாம வந்து சாதாரண ஒரு குடிமகன், இந்தியாவுடைய குடிமகன். அவன் வந்து பிரதமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். அதாவது அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்க்கலாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் போக முடியும். ஆனா அந்த ஒரு சாதாரண ஒரு குடிமகன், தகுதி இல்லாத ஒரு குடிமகன் அந்த உள்ள அந்த பிரதமர் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு உள்ள போயிட்டு அவன் நினைச்சபடிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வெளியே அடிச்சு துரத்திடுவாங்க. அதே மாதிரிதான். ஸோ இவங்க நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து அது வரைக்கும் போக முடியும், ஆனா மூணுல லேண்ட் ஆக முடியாது. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். தென் மூணை பத்தி பாகவத் வந்து தொடர்ந்து சொல்லும்போது, மூணு வந்து சர்வஜீவ நிவாக பிராணம். இது வந்து எல்லாருக்கும் வந்து பிராண உயிரா வந்து இருக்குது. ஸோ மூணுல இருந்து தான் வந்து உணவுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது அதனுடைய சக்தியின் காரணத்தினால. தொடர்ந்து 5வது அத்தியாயம் 22வது 9வது மற்றும் 10வது இதுல வந்து மூணை பத்தி சொல்றாங்க. ஏஷ சோதேஷ கால புருஷோ பகவான் மனோமய. இது வந்து மூணு வந்து மனோமயவா இருக்கு. தென் அன்னமய, தென் அமிர்தமய, தென் சர்வமய. எல்லாமே இந்த நிலை வந்து இருக்குது. உணவு தருது, ஸோ மனசுக்கு வந்து இனிமைப்படுத்துது. அமிர்தமய. ஸோ இப்படி வந்து மூணு வந்து அதனுடைய தன்மைகளை வந்து சொல்லுது. தென் நிலவுக்கு வந்து 16 பேஜஸ். தென் அமாவாஸ்யா, பிரதிபா, திதியா, திருதியா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, ஸோ அந்த மாதிரி அமாவாஸ்யா டு பௌர்ணமி. ஸோ அந்த 16 பேஜஸ் இருக்கு. ஸோ அப்படி வந்து ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கு மூணை பத்தி. ஸோ இதோட பாகவதம் போறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பூமண்டலம் பார்த்துருக்கோம். தென் பூமியிலிருந்து சூரியன், சந்திரன் இது வரைக்கும் போயிருக்கோம். சந்திரனுக்கு மேல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம், தென் அதுக்கு மேல வந்து என்னென்ன லோகங்கள் இருக்கு, தென் அதுக்கு மேல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு, அது எங்க இருக்கு, தென் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள், புவர்லோகம், தென் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள், தென் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, தென் கன்க்ளூஷனா பிரம்மணத்துக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மஜோதி, தென் ஆன்மீக உலகங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். மேல வந்து சூரியன் அண்ட் சந்திரன் வரைக்கும் போயிருக்கும். ஸோ இதோட